காத்தான்குடி பிரதேச ஆற்றங்கரையில் முதலைகளுடைய அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகிறது. பல்வேறு உயிர் பலிகளும் நடந்திருக்கிறது. அது தொடர்பான தொகுப்பே இது. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. காத்தான்குடி பிரதேசத்தில் இருக்கின்ற ஆற்றங்கரையிலே அதிகமான முதலைகளுடைய நடமாட்டம் காணப்படுவதாக இந்த பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றார்கள். நீண்ட ஒரு மிகப்பெரிய அளவினுடைய முதலை இந்த பாவியிலே காணப்படுகிறது. 2-3 தினங்களுக்கு முதல் 66 வயதுடைய ஒருவர் இந்த முதலை கடிக்கு உள்ளாகி இருக்கிறார். அதே போன்று ஏகப்பட்ட ஆடு மாடு போன்ற விலங்குகளும் கூட இந்த முதலைக்கு இரையாகி இருப்பதாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பிரதேசத்திலே ஆற்றங்கரை ஓரம் என்பது இந்த பகுதியில் அதிகமான மக்கள் குடியேற்றங்கள் இருக்கின்ற ஒரு இடமாகவும் காணப்படுகிறது. சிறுவர்கள் விளையாடக்கூடிய மைதானங்களும் இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே காணப்படுகிறது. எனவே இது மிக பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக இந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த முதலை மிகவும் பயங்கரமான முறையிலே சமீப நாட்களில் இந்த முதலையினுடைய அட்டகாசமும் இதனுடைய வேட்டையும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதியில முதலட நடமாட்டம் தொடர்ந்து பல வருடங்களாக இருந்துகிட்டு வருகிறது. இப்போ பாரிய அளவில் அந்த முதலைகள் வளர்ந்து பெரிய உருப்படியாக போயிட்டு இது இப்போ இதோட நான் நினைக்கிற மாதிரி 2வது ஆளாக இது நின்றிருக்குது. இந்த பகுதியில் நிறைய நடமாட்டம் சன நடமாட்டம் கூடின ஒரு பகுதி. இந்த பகுதியில் இந்த பகுதியில் உள்ள முதலைகளை வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் அப்புறப்படுத்தி தருவணும். அடுத்தது இவரத்துக்கு கிரவுண்டில் விளையாடுற பிள்ளைகள் கூட மீன் பிடிக்க போறாக்கள் அவங்களோட தோணிகள் எல்லாம் இந்த பகுதியில் தான் நிப்பாட்டி வைக்கிறது. அந்த அடிப்படையில் இதை உடனடியாக கவனத்தில் எடுத்து உரிய அதிகாரிகள் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தருவணும். மற்றது நகர சபை இந்த பகுதி மிகவும் காடு பற்றி கிடக்கு. அது தஞ்சமடையுது இந்த இடத்துல தான். இதையும் கொஞ்சம் முடியுமானாலும் மிக விரைவில் இதை சுத்தப்படுத்தி தருவணும் அங்கிறதையும் இதை கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிற முதல்ல காலங்காலமாக இருக்குதான், அது வந்துட்டு தான் இருக்கு. எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி இல்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு உயிரோடு போய் இருக்கிறேன். இதுக்கு முதலும் 10 வருடங்களுக்கு முன்னு ஊரால் மூத்தானாரு கோவாப்பள்ளிக்கிட்டு அவரை முதல்ல தான் கடிச்சது. இன்ஷா அல்லாஹ் இனி வருங்காலங்களில் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு இந்த இருக்கிற காத்தான்குடி பாவியில் இதுவரைக்குமே முதலைகள் நடமாட்டம் அல்லது முறையான ஒரு விளம்பர பலகை இதுவரைக்கும் காட்சி அளிக்கப்படலை. அது இப்போ புது ஆட்கள் வரது நாங்கள் மேக்சிமம் செல்லிதிக்கு அவங்கள இந்த இது செய்வானாண்டு கண்டிப்பாக அது காட்சி அளிக்கப்படணும். இதுக்கு முதல் ஒரு 2 மாதத்துக்கு முதல் இந்த குவாப்பள்ளிக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு சிறுவர் ஒரு ஆள் சோமில்லா சிறுவரால் குவாப்பள்ளிக்கு முன்னுக்கு விழுந்து ஆற்றுக்குள்ளே விழுந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் காரணம் என்ன முக்கியமான காரணம் இந்த கரையோரங்களில் ஒரு முறையான ஒரு அந்த வேலி ஒன்று இல்லை. அது குறிஞ்சு இங்கே பார்த்துட்டீங்கன்னா வளமையாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நம்ம காத்தான்குடியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக சிறுவர்கள் வளமையாக ஏறத்தாலுமோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது எப்படி ஒரு 500-600 மேலே டெய்லி போவாங்க. இந்த பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு. அதாவது குறிப்பாக கண்டிப்பாக எப்படியுமே ஒரு சின்ன ஒரு உங்களால் ஏழுமான ஒரு குறைந்த ஒரு வேலி ஒன்று முறையான வேலி, அடுத்து இந்த விளம்பர பலகை முறை இந்த குறிப்பாக இந்த முதலைக்குரிய நடவடிக்கைகளை இதுவரைக்கும் நாங்கள் இப்போ இது செஞ்சிருக்கோம். ஆனால் மற்றபடிக்கு மேலதிகாரிகள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை போல விளங்குது. இருந்தும் உரிய அதிகாரிகள் கவனத்தை எடுக்குமாறுமே தாழ்வு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் குறிப்பிடுவது போன்று இந்த முதலையினுடைய அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு பதாதைகள் நிறுவப்பட வேண்டும். அதே போன்று வனஜீவராசி அந்த திணைக்களங்களை சேர்ந்தவர்கள் உடனடியாக இதிலே கவனம் எடுத்து இந்த முதலையினை இந்த ஆற்றில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். எனவே மக்களுடைய குரலாக நாங்களும் உங்களிடத்திலே வேண்டுகோள் வைக்கின்றோம். இதற்கான தீர்வினை விரைவாக பெற்றுத்தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரையில் பல உயிர் பலிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் எத்தனை உயிர்கள் போகிறதோ தெரியாது. அதற்கிடையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள் இந்த பிரதேசத்துக்கு வருகை தராமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த காணொலியினூடாக இந்த செய்தியினூடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியானது அதிகளவான மக்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. எனவே இந்த ஆற்று பகுதிக்கு பொதுமக்கள் வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான தீர்வினை விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களிடத்திலே கோரிக்கை விடுக்கின்றோம். ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக காத்தான்குடியிலிருந்து நான் ஃபஹத் ஜுனைத்.